எல்லாருக்குமே சிஎல் சார்பாக ஹாப்பி கிறிஸ்மஸ் இல்லை மெரி கிறிஸ்மஸ். ஸோ இந்த விஷயத்தை பற்றி பேசியே ஆகணும். எல்லாருக்குமே தெரிஞ்ச சாண்டா கிளாஸனுடைய கலர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெட் வித் ஒயிட். நம்மளும் இந்த கிறிஸ்மஸ் நெருங்குற டைமில் கேரலுக்காக ஒவ்வொருத்தவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு அதுவும் சாண்டா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் வித் ஒயிட்டில் ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போவோம். ஆனால் ரியல் சாண்டாவினுடைய கலர் ரெட் கிடையாதான். ஆச்சரியமாக இருக்குல்ல. 1930 கொக்கோ கோலாவினுடைய சேல்ஸ், அதாவது வின்டர் அப்படிங்கிறதுனால அமெரிக்காவில் இந்த சேல்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இது காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இதை எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி யோசிச்சிருக்காங்க. அப்போ அவங்க யோசிச்ச ஸ்ட்ராட்டஜி தான் இன்றைக்கி சாண்டாவினுடைய கலர் ரெட்டாக மாறுறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஸோ சாண்டா கிளாஸ்னுடைய கலர் ரெட்டு கிடையாதுன்னா அப்புறம் வேறு என்ன கலரில் தான் அவர் இருந்தார். எதனால் ரெட் கலர் மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிராண்டுடைய கலர் ரெட் அப்படிங்கிறதுனால அந்த கலரை சாண்டாவுக்கு போட்டு அதன் மூலயமா ஒரு சில ஆட்ஸை ரன் பண்ணி அவங்க சாண்டாவினுடைய கலர் ரெட் தான் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கே மாற்றி அமைச்சிட்டாங்க. இப்போ நம்ம சர்ச் பண்ணால் கூட சாண்டா அப்படின்னு போட்டால் ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் தான் அவர் நிற்பார். ஸோ அவனுடைய ஐடென்டிட்டியே மாறுறதுக்கு காரணம் இந்த கொக்கோ கோலா கம்பெனின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பிராண்ட் நினச்சா ஒரு விஷயத்தையே அழிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியக்குறியாக இந்த சாண்டாவினுடைய விஷயத்தில் நிஜமாகியிருக்கு. ஸோ முன்னாடி காலங்களில் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது சாண்டா கிளாஸ் வருவாங்க. ஸோ வரும்பொழுது நிறைய கிஃப்ட்ஸோடு வருவாங்க. ஆனால் அவங்க என்ன கலரில் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன். சாண்டாவினுடைய கலர் மொத்தமாகவே க்ரீனாக இருந்துச்சு. ஸோ நிறைய படங்களில் நம்ம க்ரீனில் பார்த்துருப்போம். ஆனால் அது ஏதோ ஃபேக்கான கலர் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேணாம். அதுதான் ஒரிஜினல் கலர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க சிஎல்லை ஃபாலோ பண்ணுங்கள்.